என்னுடைய அன்பு வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிசா சிட்டி டெவலப்பர் பில்டர் ஒரு வீட்டு மனையை அறிமுகப்படுத்தினாவே சேலத்துக்கு பக்கமாக அறிமுகப்படுத்துங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு புத்தம் புதிய வீட்டு மனை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். எங்கே நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னாக்க சேலம் டு சென்னை பைபாஸில் அயோத்தியாப்பட்டினம். இன்றைக்கி அயோத்தியாப்பட்டினம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம பிடிஆர் நகருக்கு அப்படியே அட்ஜாயிண்டு நம்ம சீலநாயக்கம்பட்டி டு சென்னை பைபாஸுக்கு அப்படியே சென்னை பைபாஸ் மேலேயே நாங்கள் இன்னொரு வீட்டு மனை பிரிவு அறிமுகப்படுத்த போகிறோம். வீடு வேணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்கள் பெயரை நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோன்னா அயோத்தியாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு வருது, இப்போ அதெல்லாம் இங்கே நின்று போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் தான் நம்ம புதிய வீட்டு மனை பிரிவு அமைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அயோத்தியாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் நம்ம புதிய வீட்டு மனை பிரிவு அறிமுகப்படுத்தோம். வாங்க நம்ம வீட்டு மனை போய் பார்க்கலாம். ஸ்கந்தா சரணம் சரவண பவதுகா சரணம் சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவதுகா சரணம் சரணம். காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா, போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி ஸ்கந்தா போற்றி முருகா போற்றி ஸ்கந்தா போற்றி முருகா போற்றி. காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா. வணக்கம். நிசா சிட்டி டெவலப்பர் வாடிக்கையாளர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிசா சிட்டி டெவலப்பர் புத்தம் புதிய வீட்டு மனை நம்ம எங்கே அமைக்க போகிறோம், எங்கே அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா? டிடிசிபி அப்ரூவலோட நம்ம அரசு அனுமதி பெற்ற வீட்டு மனை நம்ம சேலம் டு சென்னை பைபாஸில் அயோத்தியாப்பட்டினம் மாசிநாயக்கம்பட்டிக்கு பக்கத்தில் அமைக்க போகிறோம். அயோத்தியாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்புக்கு வெகு அருகிலும் நம்ம மாசிநாயக்கம்பட்டி இந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் நம்ம வீட்டு மனை அமைக்க போகிறோம். இந்த பாலமுருகன் கோயிலுக்கும் நம்மளுடைய இடத்துக்கும் ஒரு 2 நிமிடங்கள் நடந்து வந்தால் நம்ம இந்த கோயிலுக்கு வந்துடலாம். அதாவது கோயில் இல்லா இடத்துல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் நம்ம புத்தம் புதிய வீட்டு மனை அரசு அனுமதியோடு பெற்ற வீட்டு மனை அமைக்க போகிறோம். வாங்க நம்ம வீட்டு மனைக்கு போய் பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னா
சேலம் டு சென்னை பைபாஸில் அயோத்தியாப்பட்டினம் பிடிஆர் நகருக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அப்படியே நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து என்னென்னா சேலம் டு சென்னை பைபாஸில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த சென்னை பைபாஸுக்கும் பக்கத்தில் அயோத்தியாப்பட்டினம் பிடிஆர் நகருக்கு பக்கத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். என்னடா நான் இங்கே வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, நிசா சிட்டி டெவலப்பர் பில்டர் வழங்கக்கூடிய புதிய வீட்டுமனை பிரிவு இங்கே தான் நம்ம அமைக்க போகிறோம். இப்போ நான் அதை காட்ட போகிறேன் பாருங்கள். அப்படியே என்னன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செழுமையான இடத்துல நம்ம சேலம் டு சென்னை பைபாஸில் அயோத்தியாப்பட்டினம் பிடிஆர் நகருக்கு அப்படியே பின்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா? இந்த இடம் அருமையாக இருக்கா? இந்த இடத்துல தான் நம்ம புதிய வீட்டுமனை பிரிவு அமைக்க போகிறோம். நம்ம அயோத்தியாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலையும், அதே சமயம் நம்ம வந்து சென்னை பைபாஸை ஒட்டி நம்ம வீட்டுமனை அமைக்க போகிறோம். இப்போ நம்ம நிசா கோல்டன் ஹோம்ஸில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க எப்படி காற்று அடிக்குது, எப்படி என்னோடய சட்டை ஃபேண்டெல்லாம் எப்படி ஆடுது அப்படி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதாவது ஒரு வீட்டு மனை அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னாக்க குடிநீர் வசதி, இரண்டாவது வந்து சாக்கடை வசதி, மூன்றாவது வந்து மின்சார வசதி, அது மட்டும் இல்லாத போக்குவரத்து வசதி. இத்தனையும் இருந்தால் தான் ஒரு வீட்டு மனைக்கான அடிப்படை வசதிகள். நம்ம வாங்க அப்படி பார்ப்போம். பாருங்கள் ரோடு வசதி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் 30 அடி அகலத்தில் நம்ம ரோடு வசதி கொடுத்துருக்கோம். அதாவது அரசு கேட்கக்கூடிய 30 அடி அகலத்தில் நம்ம தார் சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்கோம். தார் சாலை வசதி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ மேடை நம்ம தார் சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாத சாக்கடை வசதி, நம்ம சாக்கடை வசதி பார்க்கலாம் வாங்க. கருங்கல்லில் நம்ம டிச்சு கட்டி பாருங்கள், கருங்கல்லில் நம்ம டிச்சு கட்டி அழகாக நல்ல பெரிய ஒரு வாய்க்கால் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். பாருங்கள் பார்க்குறது தான் சேலம் டு சென்னை பைபாஸ், அதாவது சீலநாயக்கம்பட்டியிலேருந்து வரக்கூடிய சேலம் டு சென்னை பைபாஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த பைபாஸுக்கு அட்ஜாயினில் தான் நம்ம வீட்டு மனை அமைச்சு கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம பைபாஸுக்கு பக்கத்தில் அப்படி நம்ம சொல்கிறோன்னாக்க, நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னாக்க டக்குன்னு, அதாவது உடனடியாக நம்ம சேலம் டவுனுக்கு போனாக்க 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஏன்னா பைபாஸ் வழியாக தான் நம்ம போக போகிறோம். இந்த சேலம் டு சென்னை பைபாஸுக்கு பக்கத்தில் நம்மளோட வீட்டுமனை. இங்கே வீட்டுமனை வாங்காமல் நம்ம எங்கே வீட்டுமனை வாங்குறது? இந்த நம்ம நிசா கோல்டன் ஹோம்ஸில் வீட்டுமனை வாங்கணும் அப்படின்னாக்க இந்த கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிட்டு உங்கள் பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. தினமும் வரலாமா, தவணை முறையில் தரலாமா, சொல்லடி சோன் பப்படி. செயலில் இறங்கு சீக்கிரமா, நீரம் நேசம் பார்க்கணுமா, மென்னிட என்னை தின்னிட. மாயா மச்சிந்திர மச்சம் பக்க வந்தாரா, நம்ம நிசா கோல்டன் ஹோம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் பாருங்கள் நம்ம காவிரி குடிநீர் வசதி இருக்குது. குடிநீர் வசதி பாருங்கள் பக்கத்துலேயே பார்க்குறீங்க. நம்ம இபி வசதி பாருங்கள், மின்சார வசதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாருங்கள் இபி, அதாவது நம்ம கம்பம் அமைச்சு கொடுக்கல, இபி டிபார்ட்மெண்ட்டில் கம்பம் அமைச்சு கொடுத்து பாருங்கள் லைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. குடிநீர் வசதி, மின்சார வசதி, போக்குவரத்து வசதி, ட்ரைனேஜ் வசதி மற்றும் அனைத்து வசதிகளோடு அமைச்சிக்கிறது தான் நிசா கோல்டன் ஹோம்ஸு. இதில் உங்களுக்கு வீட்டு மனை வேணும்னா கீழே அந்த 2 நம்பரை கூப்பிட்டு உங்கள் பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம நிசா கோல்டன் ஹோம்ஸு சுற்றிலும் வீடுகள் இருக்கிற இடத்துல தான் நம்ம வீட்டு மனை அமைச்சிருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. அதாவது நம்ம
பிடிஆர் நகர் அப்படின்னு சொல்கிற அந்த பிடிஆர் நகருக்கும் அப்படியே அட்ஜாயினில் தான் நம்ம வீட்டு மனை அமைச்சிருக்கிறோம். பிடிஆர் நகர், விஎம்கே கார்டன், இந்த நகருக்கு ரொம்ப பக்கத்துலேயும் பைபாஸை ஒட்டியும் சேலம் டு சென்னை பைபாஸ் அயோத்தியாபட்டினம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப அருகாமையில் தான் நம்ம வீட்டு மனை அமைச்சிருக்கிறோம். இதில் உங்களுக்கு வீட்டு மனை வேணுனாக்க இந்த கீழே 2 நம்பரை கூப்பிட்டு உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. வீட்டு மனைக்கு ரொம்ப முக்கிய தேவை முட்டுக்கல். அதாவது மற்ற நிறுவனத்துக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, இந்த முட்டுக்கல் கூட பாருங்கள் 6 இன்ச்சில் நம்ம முட்டுக்கல் போட்டிருக்கோம். அல்லாமல் 4 இன்ச்சில் முட்டுக்கல் போடுவாங்க. நம்ம 6 இன்ச்சில் அழகாக முட்டுக்கல் போடுவோம். ஏன்னா பக்கத்தில் ஒரு வீட்டு மணி, நீங்கள் ஒரு வீட்டு மணி வாங்கியிருப்பீங்க, அதுக்கு அடுத்தது அட்ஜாயினில் இன்னொருத்தர் ஒரு வீட்டு மணி வாங்குவாங்க. உங்களுக்கும் பக்கத்தில் வீட்டுக்காரருக்கு எப்பயும் சண்டை வரக்கூடாது இல்லையா? அதனால தான் பாருங்கள் பெரிய கல்லாக, அதாவது 6 இன்ச்சு கல் நம்ம வீட்டு மணி அமைச்சு கொடுத்து அழகாக நம்ம கல் போட்டு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாத பாருங்கள் சுற்றிலும் பாதுகாப்பான வேலிகள் அமைச்சு தான் நம்ம வீட்டு மனை அமைக்கிறோம். நம்ம வீட்டு மனையில் வீடு கட்டி குடியிருந்தால் யாருக்கும் எந்த ஒரு இடத்துல வரக்கூடாது, மற்றவங்களால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இடத்துல வரக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றிலும் வேலிகள் அமைச்சு பாதுகாப்போட, அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் குடியிருப்புகள் பக்கத்துலேயும் சுற்றிலும் போக்குவரத்துக்கு பக்கத்தில் நம்ம வீட்டு மனை அமைக்க போகிறோம், அமைச்சு இருக்கோம். இந்த இடத்துல நமக்கு வீட்டு மனை வேணும்னா கீழே இருக்கிற இந்த நம்பரை கூப்பிட்டு உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. தினமும் வரலாமா, தவணை முறையில் தரலாமா, சொல்லடி சோன் பப்படி. செயலில் இறங்கு சீக்கிரமா, நீரம் நேசம் பார்க்கணுமா, மின்னிட என்னை தின்னிட. மாயா மச்சிந்திர மச்சம் பக்க வந்தாரா, நம்ம நிஷா கோல்டன் ஹோம்ஸில் நம்ம வீடு கட்டி கொடுக்க போகிறோம். நம்ம எப்படி வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். அதோடைய எலிவேஷன் நம்ம காட்ட போகிறோம். எப்படி, அதாவது 1400 சதுரடியில் 1400 சதுர அடி நிலம், அதில் வந்து நம்ம 1000 சதுர நம்ம வீடு கட்டி கொடுக்க போகிறோம். எப்படி நம்ம வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும். அதாவது கார் பார்க்கிங் எப்படி கொடுக்க போகிறோம், அதாவது ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனியாக நம்ம வந்து காம்பவுண்ட் கட்டி கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வீட்டு மணி தனித்தனி காம்பவுண்டு, தனித்தனி கேட்டு, அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய பார்க் நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்த போகிறோம். அதாவது சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய பார்க் மட்டும் இல்லை, பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதுக்கும், பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கும். அதாவது பெரியவங்க வாக்கிங் போகணும் அப்படின்னாக்க நம்ம ரொம்ப தூரமாக நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம வீட்டை சுற்றியுமே வர மாதிரி நாங்கள் வாக்கிங் போகிறதுக்கான அமைப்புகள் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். நம்ம நிஷா கோல்டன் ஹோம்ஸில் எப்படி வீட்டு மனைகள் நம்ம அமைக்க போகிறோம், எப்படி வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வரக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த வீடியோவில் வர மாதிரி அச்சு அசல் அப்படியே தான் நம்ம வீடு கட்டி கொடுக்க போகிறோம். அதாவது 1400 சதுர இடம், 1000 சதுர வீட்டில் அழகாக நமக்காக நம்ம ஒரு கனவு இல்லம் உங்களுக்கு வேணும்னா இந்த வரக்கூடிய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் உங்களுக்காக ரெடியாக இருக்கும். இந்த வீட்டு மனையில் உங்களுக்கு வீடு வேணும்னா இந்த கீழே 2 நம்பரை கூப்பிட்டு உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க.